ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நைட்டு டின்னர், ராத்திரி சாப்பாடு என்னன்னு பார்த்தோன்னா கல் தோசை வித் சிக்கன் கிரேவி. ஒரு சின்ன ஹோட்டல் தாங்க. இந்த ஹோட்டல் வந்து தாம்பரத்தில் இருக்குது. புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ரத்னா பவன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட்டில் பூர்விகா ரத்னா பவன். இப்போ வந்து அந்த ரத்னா பவனை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்களா என்னென்னு தெரில. இது வந்து அந்த ஸ்ட்ரீட் பூர்விகாவுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்தோன்னா இந்த கடை இருக்குதுங்க. சின்ன கடை தான், பட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. மத்தியானமும் இங்கே தான் சாப்பிட்டேன். சாதம் சாப்பிட்டேன் மத்தியானங்க, சிக்கன் ரைஸ். இது வந்து கல் தோசைக்கு சட்னியும் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் வந்து சட்னி, தேங்காய் சட்னி வந்து நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கேட்டு கொடுக்குறாங்க, சாப்பிட்லாம். 2 தோசை சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கூட நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி தான் இன்னும் வரல, கொஞ்சம் டிலே ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வரட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து தோசை ஒரு செட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். யாரும் தாம்பரம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுங்க, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் இஸ் ஓகே. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் வந்துடுச்சுது, சிக்கன் கிரேவி. செட்டிநாடு சிக்கன் மாதிரி இருக்குதுங்க. பீஸ் நிறையாவே வச்சுருக்குறாங்க. அவ்வளோ பீஸ் நம்மளால் சாப்பிட முடியாது. சும்மா 2 பீஸ் சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து வேறு ஏதாவது டிஷ் வாங்கியிருப்பேன். நிறையா கொடுத்துட்டாங்க. தோசை நல்லா இருக்குதுங்க, தோசைக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும். பட் அந்த சைட் டிஷ் வந்து நல்லா தான் இருக்குது, பட் அவ்வளோ சாப்பிட முடியாது. 2 பேர் வந்து அவ்வளோ நல்லா சாப்பிட்லாம், பட் ஒருத்தர் வந்து அவ்வளோ சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிடுவோம். டுடேஸ் டின்னர் வீடியோவை. அடுத்தாக்கில் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.